गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतांपति அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் நின்றுணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. தன்னுடைய தாய்மார்களிடம் காதலை சொன்ன ஆண்டாள் பெரியாழ்வார்கிட்ட அவள் சொல்லுவா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சொல்லி ஆயிடுத்து. ஆனால் எப்பயும் போல் பெரியவர்கள் ஒரு விஷயத்தை நாம் கொண்டு போய் சொல்கிறோன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாள். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஆலோசனை பண்ணி தக்க நேரம் பார்த்து தான் அம்மாவானவள் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லுவாள். அந்த மாதிரி அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கார், அவர் இதை கேட்டுக்கக்கூடிய தன்மையில் இருக்காரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபமாக இருக்காரா அப்படின்றதெல்லாம் நாம்ளே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். குழந்தைகள் தனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், அப்பா கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட போன உடனே அம்மா அப்பாவுடைய மூடு பார்த்து அந்த விஷயத்தை சொல்லி வாங்கி தரதுன்றது இன்னைக்கு காலத்தில் மட்டும் இல்லை, ஆண்டாள் காலத்திலே இருந்திருக்குன்றது நன்னா தெரியறது. ஏன்னா இந்த பாசுரத்துக்கு முகவுரை வைக்கும் பொழுது பெரியவர்கள் எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டாள் சொல்லிவிடுறா, ஆனால் தாம் பொண்ணு காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அம்மாக்களுக்கு என்றைக்குமே ஒரு விதமான பயம் வரும். அதனால் நீ கொஞ்ச நாள் உன் காதலை வெளியில் காமிச்சிக்காமல் கொஞ்சம் அடக்கமாக இரு, நான் வேண்டப்பட்டவாகிட்டெல்லாம் பேசி இதுக்கு ஒரு நல்ல பதில் முடிவு நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஆண்டாளை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தங்க வச்சிருக்கா. அந்த காலம் ஆண்டாளுக்கு பொறுக்காமல் இந்த மாதிரி நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு ஊமை வார்த்தை மாதிரி இவள் எடுத்துட்டாலே, ஒரு செவிடர் மாதிரி காதில் போட்டுக்காமல் இருக்காளே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தன்னுடைய நிலைமையை புரிஞ்சிக்காமல் இந்த தாய்மார்கள் இருக்காளேன்னு அவள் மேலே கொஞ்சம் கடிகிற மாதிரி இந்த 10 பாட்டு சொல்ல போகிறா. அதனால் அந்த காலத்தில் இந்த காதல் நோய்க்கு எனக்கு ஏதாவது மருந்து வேணும், அதனால் என்னை பெருமாள் இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் விட்டுடுங்கோ. பெருமாள் எந்த ஊர்லலாம் விளையாடினாரோ அந்த இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டின்னு போய் விட்டுடுங்கோ. நீங்கள் எப்போ வேணாலும் அப்பா கிட்ட பேசி எனக்கு உத்தரவு வாங்கி கொடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னால் கண்ணனை நினைக்காமலோ கண்ணனை பற்றி பேசாமலோ இருக்கவே முடியல, தரிக்க முடியல என்னால். அதனால் கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்களை ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் கண்ணபிரான் விளையாடின இடமும் கண்ணன் என்னென்ன பொருள்களெல்லாம் உபயோகப்படுத்தினானோ அதெல்லாம் கொண்டு இந்த நோயை தீர்க்க வேண்டும் அப்படின்றது இந்த 10 பாட்டால் ஆண்டாள் கேட்க போகிறா. அதாவது கண்ணன் இடத்துல தன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு தாய்மார்கள் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம்தான் இதுவும். எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, மற்றிருந்தீர்கட் கரியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனு குறைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடரு வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொருதாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மல் களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின். ஆச்சரியமான பாசுரம். பெருமாள் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றதையும் சொல்கிறா. இனிமேல் நான் மற்றவாளுக்காக கிடையாது, மாதவன் என்பதோர் அன்பு. மாதவன் சொல்லக்கூடிய கண்ணன் அன்பே வடிவானவன், அவன் இடத்துல தான் என்னுடைய காதல் இருக்குது, அதை போய் தான் சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கோ, ஒரு ஊமை சொல்கிற மாதிரியும் இல்லை நீங்கள் செவிடர்கள் மாதிரி காதலை வாங்கிக்காமல் இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? அவன் யார், எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஒரே ராத்திரியில் பிறந்து இந்த தாயை விட்டுட்டு வேற ஒரு தாய்க்காக போய் சேர்ந்தவன், பெற்றிருந்தாளை ஒழிய பேர்த்தொருதாயில் வளர்ந்த நம்பி அழகன், அவன் இருக்கக்கூடிய மற்பொருந்தா மல்களம்னு சொல்லணும். சாதாரணமாக பாசுரங்கள் சேவிக்கும் பொழுது மற்பொருந்தாமல் களமடைந்தன்றோம், தாமல் கிடையாது, மற்பொருந்தா மல்களம் அப்படின்னா வலிமிக்க, அதாவது இதுதான் அளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, பொருத்தமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மல்லர்களுடைய களத்தில் போய் பெருமாள் அங்கே ஜெயிச்சார். அதாவது கம்சனை அழிக்க போகும்பொழுது பெருமாள் கம்சனுடைய யாகத்துக்கு போகிற இடத்துல முதல்ல ஒரு யானை அழிக்கிறார், அப்புறம் 2 மல்லர்களை பெருமாள் ஜெயிக்கிறார். அதெல்லாம் கதையில் இருக்குது, அதை சொல்கிறாலாம். மற்பொருந்தா மல்களம், அந்த மல்லர் களத்தில் போய் கண்ணன் சண்டை போட்டு அவளை அழித்தானே, அந்த மதுரைன்னு சொல்லக்கூடிய நகரத்தில் போய் என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு கேட்குறா. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஆச்சரியமாக கேட்டுட்டு வரா. அடுத்த பாசுரத்தை சொல்லும்பொழுது, நானி இனியோரு கர்மம் இல்லை, என் நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் வெக்கப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அதனால் இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம், உடனடியாக என்னை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்த்துருங்கோ அப்படின்றச்சே நடுவில் ஒரு பாசுரம் சொல்கிறா. தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பழிக்கா பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான். அதாவது அந்த பெரியவர்கள் கிட்ட ஆண்டாள் ஒரு குறிப்பாக உணர்த்துறா.
தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க, அப்பா அம்மா உற்றர்கள்லாம் இருக்கும் பொழுது இவ வேற ஒருத்தனை கைப்பிடிச்சுட்டு ஓடிட்டான்ற கெட்ட பேர் வந்துடத்துக்கு முன்னாடி என்னை கண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்கோ அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிற மாதிரி. தனி வழி போயினால் என்னும் சொல்லு வந்த பின்னை பழி காப்பறி. இந்த பழி வந்தா விட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் நந்தகோபாலன் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரம். பொதுவாக கல்யாணங்களை சொல்லும் பொழுது 8 விதமான விவாகம்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதில் 4 விதமான விவாகங்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். பைசாச்ச விவாகம், அதாவது பொண்ணுடைய சம்பந்தமும் இல்லாமல் பொண்ணுடைய பெற்றோர்களுடைய சம்பந்தமும் இல்லாமல் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் பண்ணிக்கிறதுக்கு பேர் பைசாச்ச விவாகம். ராட்சச விவாகம் அப்படின்னா பொண்ணுடைய சம்பந்தம் இருக்குது, ஆனால் பெற்றோர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் பொண்ணை கடத்திட்டு போய் பண்ணிக்கிறது ராட்சச விவாகம். 3வது, அதாவது பொண்ணை வாங்கிக்கிறான், அப்பாவுக்கு பைசா கொடுத்து அப்பா பொண்ணை கொடுத்துட்டா அப்படின்னா அந்த விவாகத்தையும் ஒத்துக்கக்கூடிய விஷயமா சாஸ்திரம் சொல்லலை. இந்த விவாகத்துக்கு பேர் ஆசுர விவாகம். காந்தர்வ விவாகம்ன்றது 4வது, அதாவது பெற்றோர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் பெண்ணும் ஆணும் காதலனும் காதலியும் அவர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த 4மே சாஸ்திரத்தில் ஒத்துக்கப்படாதது. அதனால் ஆண்டாள் குறிப்பால் உணர்த்துறா, பெருமாள் பெண்ணாளன்னு கீழே சொல்லி ஆயிடுத்து, அவனுக்கு என்னை விடாமல் இருக்க மாட்டான், அவன் கண்டிப்பாக என்னை கூட்டின்னு போயிடுவான். நீங்களாக போய் பெருமாள் கிட்ட என்னை சேர்த்து விட்டால்னா இந்த பழியெல்லாம் உங்களுக்கு வராது, இல்லாட்டி பெருமாள் என்னை கூட்டின்னு போயிட்டால் அந்த பழிக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க, அதனால் என்னை கொண்டு போய் சேர்த்துடுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கேட்குறா. அதே விஷயத்தில் சொல்லும் பொழுது அந்த பெருமாள் குழல் வாசித்தாரோ இல்லையோ, அந்த குழல் வாசிக்கும் பொழுது அந்த நீரானது வெளியில் தெளிக்கிறதான். குழலின் துளைவாய் நீரு கொண்டு குளிர முகத்து தடவீரே. பெருமாள் புல்லாங்குழல் வாசிக்கிறார், காற்று ஊதும் பொழுது அந்த வாயிலேருந்து வரக்கூடிய அந்த நீரானது, அந்த நீரை கொண்டு என் முகத்தில் தெளித்தா இந்த நோயானது தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதே மாதிரி திருத்துழாயை பற்றி சொல்கிறா. வண்ணம் தெரிவும் மனம் குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் முன்னல் உறாமையும் தன்னந்துழா என்னும் மாலை கொண்டு சூட்டத்தனியும் பிளம்பன். அந்த பெருமாளுடைய திருத்துழாயை கொண்டு எனக்கு சூட்டிட்டா அதுவே போதும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. இது அப்படியே நம்மாழ்வாருடைய பாசுரத்தை ஒத்து இருக்குது. அவர் கேட்குறார், அங்கேயே பராங்குஷ நாய்க்கு நம்மாழ்வாரே தன் ஒரு நாய்க்கியாக கேட்கும்பொழுது, தெய்வத்தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினேன்னு திருவிருத்தம்ன்ற பிரபந்தத்தில் சொன்னார். அதாவது பெருமாளுடைய திருத்துழாய் இருக்கே, தெய்வ தன்னந்துழாய் தார், துழாய் தார்னா அந்த திருத்துழாய் கட்டு, தாராயினும் தழையாயினும் இல்லை அதில் ஒரு காம்பு, தன் தழைனா அந்த இலை, தன் கொம்புன்னா காம்பு, அது இல்லைன்னா வேறு, அதுவும் இல்லைன்னா அந்த திருத்துழாய் இருந்த மண், இந்த மண்ணை கொண்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடு, இந்த காதல் நோயானது தீந்து போயிடும், பெருமாள் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரோ அதே தான் இங்கே ஆண்டாலும் சொல்கிறா. ஆனால் என்ன, அவர் தன்னை ஒரு பெண்மையாக ஏறிட்டு கொண்டு பெண்மைத்தன்மையை ஏறிட்டு கொண்டு சொன்னார். இங்கே ஆண்டாள் சுவாவமாகவே சொல்கிறதுனால அந்த தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டுன்னு சொல்லும் பொழுதே அந்த காதல் நயம் ரொம்ப நன்னாவே ஆண்டாள் இடத்துல தெரியறது. இப்படி இந்த மாதிரி பெருமாள் விளையாடின இடங்கள்லையும் பெருமாள் உபயோகப்படுத்தின பொருள்களில் இருக்கக்கூடிய நீர்களை கொண்டு என்னுடைய காதல் நோயை தீர்க்க வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடியும் பொழுது மதுரையிலேந்து மதுரை தொடக்கமாக துவராபதி தன்னளவும் துவாரகை வரைக்கும் இருக்கக்கூடிய தன்னை தமரித்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவு, அப்படிப்பட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துடுங்கன்னு சொல்லப்பட்ட இந்த பாட்டு கற்றுக்கிறவாளுக்கு பாவமே வராது. மதுரை தொடக்கமாகவன் துவராபதி தன்னளவும் தன்னை தமரித்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை அப்படின்னு சொல்லி இந்த 10 பாட்டை தெரிஞ்சின்றவாளுக்கு பாவமே வராது, பெருமாள் இடத்துல போய் சேர்ந்துடுவா அப்படின்றது ஆண்டாள் இந்த 10 பாட்டுக்கு சொல்லக்கூடிய பலனாக இந்த தாய்மார்களிடம் முறையிட்டதையும் தனக்கு பெருமாள் இடத்துல சேர்க்க வேண்டும்ன்றதையும் பிரார்த்திக்கிறதா முடிகிறது. இதுக்கப்புறம் எப்படி பெருமாள் வரப்போகிறார் அப்படின்றது கடைசி 2 தசகத்தால் தெரிய போகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.